வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 4 மாடு விற்பனை போடுற பழைய மாடுகளெல்லாம் நான் விற்காமல் இருக்குதுங்க. அது நிறையா. சரி, அது அடுத்து பார்க்கலாம், அடுத்த வீடியோ எடுத்து போட்டுக்கலாம். இது புது மாடு 4 மாடு போடுறேன். இந்த 4 மாட்டில் 3 மாடு செனை, 1 மாடு கண்ணு மாடு. இது பல்லு 4 பல்லு. வீடியோ ஓட்டாமல் பாருங்கள். மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்னோட ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. பழனிக்கும் உணவுப்பேட்டைக்கு சென்று. மாடு இது 4 பல்லுங்க. மாடு அளவான மாடு. அதை தவிர இதை சொல்லிக்கிற அளவுக்கு எந்த குறையும் இல்லை. பாலெல்லாம் சருசாரமாக 3 லிட்டர் கறக்குங்க ஒரு நேரத்துக்கு. 6 அந்த மாதிரி ஒரு நாளைக்கு வரும். அதுலேருந்து பக்குவம் பண்ண போனால் கூடு 10 ஈத்துக்கு வச்சு கறந்துக்கலாம். 4 வெளுத்த. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 28,000. ஃபஸ்ட்டு மாடு 28 ரூபாய்க்கு தரேன். 4 பல்லு கெடேரி அளவான மாடை தவிர பாக்கி நீங்கள் எதையுமே குறைய கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் கண்ணை ஊட்ட விட்டு எடுத்தேன் மத்தியான்ட்டாயா சுரந்துச்சு பாருங்க. அதுக்குள்ளே கம்பியாட்ட குடிக்கிட்டு விடு. சூப்பராக இருக்குது. பால் 3 லிட்டர் வரும். 28,000 ரூபா. 4 பல்லு கண்ணுக்குட்டி காசு. கண்ணு மாடோட நான் தரேன். ஃபஸ்ட்டு மாடு. அடுத்து 3 மாடு சென மாடு. இது மாடு அளவு மாடை தவிர நீங்கள் எந்த குறையும் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து 2வது சென மாடு ஒன்று போடுறேன். சென மாடு பார்த்தீங்கன்னா செனை 6 மாதம் முடிஞ்சுது. நீங்கள் 2 நேரமே கறந்தாலும் கறக்கலாம், இல்லை 1 நேரம் கறந்தாலும் கறந்துக்கலாம். 5 மாதம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ எண்ணிட்டே பார்த்தீங்கன்னா மாடு நல்ல பெருவட்டெல்லாம் இருக்குதுங்க. ஓரளவுக்கு ரொம்ப சில்லெல்லாம் இல்லை. காம்பு எல்லாம் தமுறு எல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாம் சூதானமே இல்லாமல் சிமிடு கடித்தோரில் இருந்தது. இந்த குழம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்து கால் வைக்கல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெத்து மேய்க்கிற மாதிரி தெரியும். சிமிடு கடித்தோலே இருக்கிறத மாடு நல்ல பெருவெட்டு. கறவையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5.5 மாதத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. செனை 2 நேரம் கறவை இருக்குது. நீங்கள் 1 நேரமாக கூட ஒரு 60 நாளைக்கு கறக்கலாம். ஒன்றா தமுரெல்லாம் சூப்பராக இருக்குது. பால் அந்த 1 நேரத்து கறவையில் 5 லிட்டர் பால் வருது. காலையில் இது கறந்தபடி. கெடேரி வந்து கேரண்டியாக பல்ல பிடிச்சி பார்த்துக்குங்க. 2ஆம் நீதி கெடேரி. அதில் மாற்றமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 32,000. அருமையான மாடுங்க, தப்பில்லாத மாடு. கறவை பார்த்தீங்கன்னா இளங்கண்ணியெல்லாம் ஒரு 8 16 லிட்டர் கறக்கும். ஒரு மூட்டை பருத்தி வேதுன்னு வச்சுங்கன்னா மாடே வந்து அந்த கோப்பு மாறிடும். அப்பேற்பட்ட மாடு நல்லா பெருவிட்டுங்க. தெளிவான மாடு. 2ஆம் மாடு சொல்லிட்டுங்களா. கறவையும் இருக்குது. பொம்பளை பிள்ளை அதெல்லாம் 6 வேணால் பிடிச்சிக்கலாம். நல்லா கறக்கு. போனாக்கணா எல்லாமே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா காம்பெல்லாம் அடித்து பார்த்தீங்கன்னா தமிழ் பைப்பில் வந்த மாதிரி இருக்குது. 2 நேரமே கறக்கலாம். நீங்கள் ஒரு 50 நாளைக்கு கறந்துட்டு விட்டுருவேன். காம்பு காஞ்சி கிடக்குது. 2 நேரம் ஒரு நேரம் கறந்துக்கலாம். ஒரு 50 நாளைக்கு. வெயில் கட்டால் நல்லா அப்படி ஈடியாக கொஞ்சம் நல்லா திரும்பி ஓட்டு வெயில் கட்டினேன். அதனால பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றுது. ஆச்சுங்களா. அடுத்து 3வது மாடு சென மாடு. 35,000 மாடு. நல்ல ஒரு 70 ரூபா 80 ரூபாய்க்கு கண்ணு போட்டேன். செனை வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம். எல்லாமே இப்படி 6 மாதம். இந்த மாடெல்லாம் சர்வீஸான வரும். இதெல்லாம் ஒரு 20 நாள் மின்பின் வரும். அவ்வளோதான். 7 மாதமாக இருந்தாலும் இருக்கலாம். இது வந்து 6 முடிஞ்சு 6 மாதம் 40 நாளுங்க. நம்ம 6 மாதம்னே வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. 1 மாதம் கம்மியாக இருந்தாலும் எச்சா ஒரு சொல்லிடுவேன் நான். 1 மாதம். ஏன்னா கறவை விட்டுருவாங்க. மாடு நல்லா இருக்குது. அதுக்காக சொல்லிடுவேன். மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெருவெட்டு. பல் சேர்ந்த மாடுதான். அதுக்காக பல் எவிரி கிடக்குது. கெளுடு அந்த மாதிரி கிடையாது. சுழித்தப்பெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 8 9 அடிக்கு பால். இப்போ நீங்கள் ஒரு நேரம் காரணத்துக்கலாம். அதான் மாடு நல்லா ஒட்டவாசமான மாடு. நல்லா பெருவிட்டு. இதெல்லாம் ஒரு மூட்டை பருத்தி வந்துச்சுங்கன்னா எனக்கு நான் மடார் தெரியும். அப்போ ஏற்பட்டனால பெருவிட்டு மாடு. தமிழுக்கு மாடு நல்லா கைத்தண்ணி விழுது. வேணுங்கிறவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. மாடு செனைக்கு புல் கேண்டு நீங்கள் செக்கப் பண்ணிக்கலாம். இப்போ வாங்கிட்டு போகிறீங்கன்னு வைங்க. அங்கே போய் பார்த்து அவர் சொன்னான்னு வாங்கிட்டு வந்தால் சென்னை இருக்கான் அந்த டாக்டருக்கே உங்களுக்கு வேலையில் மறுநாளே நீங்கள் டாக்டர் வர சொல்லி செக் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பண்ணாது. நான் செனை 2 தடக்கா செக் பண்ணிவிட்டு செனை மாடுன்னு கொடுப்பேன். அவங்க செனை இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறத நானும் கூட்ட அப்படியே சொல்லிடுவேன். அந்த மாதிரி மாடு பெருவெட்டுது. கொண்டு கறங்க நல்லா இருக்குது. அடுத்து 4வது மாடு. இதுவும் செனை.
இது அளவான மாடு, ரொம்ப பெருவெட்டு சொல்ல முடியாதுங்க. செனை பார்த்தீங்கன்னா 7 மாதம் முடிஞ்சுது. எதாவது நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அளவு மாடு, வேறு இதில் எந்த குறையும் இல்லை, பல்லு சேர்ந்த மாடு, அளவு மாடு. பால் இளங்கண்ணில் கண்டிப்பாக 6 மஞ்சு 11 லிட்டர் வருது, உறுதியாக சொன்னாங்க. 2ஆம் கிடையாது அந்த மாதிரி தானே இருக்கு. இப்போ ஒரு நேரம் கறக்குது, மடி உள்மடி மாதிரிங்க ஒரு நேரம் கறக்குது. நீங்கள் இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாளைக்கு ஒரு நேரம் கறந்துட்டு விட்டுடலாம். அளவு மாடு, அளவு பால், விலையும் அளவான விலை சொல்கிறேன். இந்த மாடு 25,000 கொடுங்க. செனை மாடு 7 மாதம் செனை மாடு 25,000. வேணுங்க நேரம் தொடர்புங்க. எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேல்ஸு கம்மியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா கம்மியாகத்தான் போட்டிருக்கிறேன். இதே மாடம் தூக்கி அடிக்கிற அடியில் நம்மளுக்கு பயமாக இருக்குது. விலை கேட்கறதுக்கு பார்த்தா நேற்று போட்ட மாடுகள் ஒன்றுமே கொடுக்கல, கலையில் மாடு. சரி, அது எப்படி நடப்பில் பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக விலைகள் மாடுகள் எல்லாம் பிடிச்சிருக்கு. நன்றி, வணக்கம். என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு மாடு நல்ல மாடு தரேன். நீங்கள் எதிர்பார்க்குற மாடு நம்மகிட்ட கண்டிப்பாக வரும். நன்றி, வணக்கம்.